ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ரோம் டூர் பார்த்துட்டு நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அந்த கலோசியம் அதெல்லாம் போய் நேரில் டே லைட்டில் பார்த்தா எப்படி இருக்குங்கிறது தான் டூரோட இது. அங்கே வந்து ஒரு கைடு, லோக்கல் கைடு, வாக்கிங் கைடு அதே மாதிரி காதில் மாட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இந்த கொலோசியம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆம்பி தேட்டர் அப்படிங்கிறத காமிச்சாங்க. இது எப்படின்னா மான்யூமெண்ட் மாதிரி வச்சிட்ருக்குறாங்க, உள்ளேலாம் போக முடியாது. அங்கே பாருங்கள், அதை சுற்றி தான் நடந்து தான் பார்க்க முடியும். அது உள்ளுக்குள்ளெல்லாம் அலௌடு கிடையாது. எல்லாம் ஃபென்ஸ் போட்டாங்க, இரும்பு ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கொலோசியம் தான் ரோமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸு. அதை பார்க்காம யாருமே ரோம் இப்போ வரமாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பாதி செதில் அடைஞ்சு அப்படியே இருக்குது. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்க சொன்னாங்க. அந்த கைடோட அப்படியே நடந்து போனோம்னா அது வந்து எல்லாமே ரோமன் ரெனிசான்ஸு எல்லாமே அங்கே பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நாகரிகம் வளர்ந்த இடமா. அதனால் அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெனைசான்ஸ் நடந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இதை நான் எனக்கு பார்க்குறப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் குகையில் இறங்கி செங்கத்தோட சண்டை போடுற மாதிரி ஒரு இடமா தான் தெரிஞ்சது. அந்த ரோமன் ஃபோரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்தோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. எப்படி சிவிலைசேஷன் வந்து ரோம் தான் வந்து ரொம்ப பழங்கால சிவிலைசேஷன். அது இங்கே எப்படி ஆரம்பித்தது, எப்படி நடந்ததுங்கிறத சிதிலமடைஞ்ச கட்டடங்கள் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நைட் இதெல்லாம் பார்த்தோம், பட் லைட்டில் இங்கே பாருங்கள் என்ன அழகாக அங்கே வந்துட்டு உட்காந்து ஒருத்தர் வாசிச்சுட்ருக்கிறாரு. அதையும் ரசித்து கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக வாக்கிங் டூர் மாதிரி போயிட்டு அங்கே அந்த கைடு எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. இது சிட்டி சென்டர் போகிறோம். சிட்டி சென்டரில் போயிட்டு சிட்டி சென்டர் மாலு எல்லாமே காமிச்சாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இதுதான் ஃபோரம்ங்கிறது, ரோம் ஃபோரம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு, அங்கே இருக்கிற பார்லிமெண்ட், ரோமோட பார்லிமெண்ட்டு அதெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து நடந்து போகிறப்பயே சொல்லிட்டே வந்தாங்க. இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இது வந்து கோர்ட்டு, இது வந்து ரோமோட இது இம்பார்ட்டண்ட் பிளேஸு, இதெல்லாம் நாட் அலவுடு, அதெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருந்தால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாக்கிங் டூர் தான். ரோம் ஃபுல்லாகவே வாக்கிங் டூரு, ஃபோட்டோஷாப் தான் எடுக்க முடியும் அப்படியே சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமே அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தோம். நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ட்ரிவி ஃபவுண்டைன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஃபவுண்டைன், அதுதான் ரோமோட இம்பார்ட்டண்ட் ஃபவுண்டைனாக. அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த ஃபவுண்டைனை வந்து காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஐஸ்கிரீம், இங்கே பாருங்களேன், இந்த பில்லரில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், கொலோசியமில் இருக்கிற பில்லர், அதை அவங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன். அப்புறம் இது சிட்டி சென்டரு. சிட்டி சென்டருக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஜெலட்டோ ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே ரோமில், அதை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. அதெல்லாம் எல்லோரும் வாங்கினாங்க. அது ஒரு பெரிய க்யூ நின்று எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஜெலாட்டோ ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் இன் இட்டாலி. எப்படி பீஸா இது பாஸ்தா மாதிரி ஜெலாட்டோ ஐஸ்கிரீமும் இட்டாலிக்கு போனால், ரோமில் போனால் சாப்பிட்ணுமா. அதை பார்த்துட்டு அந்த சிட்டி சென்டர் முடித்தோடனே ட்ரிவி ஃபவுண்டைன், இதுதான் அந்த ஃபவுண்டைன். இந்த ஃபவுண்டைன் வந்து இதுக்குள்ளே போய் எல்லாமே வென்ச்சர் பண்ணுறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். அது ஆன்லைனில் வாங்கணுமா. எங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது அப்படியே வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்ட்டு. அந்த டிக்கெட் எடுத்துருந்தோம்னா இந்த ஃபவுண்டைனில் தண்ணி வருது இல்லைங்களா கீழே, அங்கே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அதை சுற்றியும் போய் பார்த்துட்டு அதில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் நேராக வேட்டிக்கன் போனோம். இதுதான் வேட்டிக்கன் தெரியுதுங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸு. மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு வேட்டிக்கன் போயிட்டோம். வேட்டிக்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சிட்டி இல்லைங்களா. இது ஹோம் ஆஃப் போப்புன்னு சொல்கிறது. இங்கே தான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போப் நின்றுருப்பார். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன கவனம் வருது, நம்ம இதில் வந்து நந்தியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஈஸ்வரன் கோயிலில், அது மாதிரி வந்து ஒவ்வொரு போப்போட சிலையும் அதை சுற்றியும் அந்த வேட்டிக்கன் அந்த இதை இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பேசிலான்னு பேர் இதுக்கு, அதை சுற்றியும் இருக்குது. அது வெளியே இருந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன்.
இதுதான் வேட்டிக்கன். இந்த இடத்துல தான் எல்லா மக்களும் நின்றுட்டு நம்ம டிவியில் பார்ப்போம் இல்லையா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த ஜன்னலில் வந்து போப் வெளியே வந்து பார்ப்பார். அப்போ எல்லா மக்களும் அங்கே இருந்திருப்பாங்க. நாங்கள் வந்து வேட்டிக்கனுக்குள்ளேயே போகிறோம். அதுதான் அப்படியே ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, கீழே காலெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, ட்ரெஸ் கோடு இருந்தால் தான் பர்மிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பர்மிட் பண்ண மாட்டாங்கன்ட்டாங்க. அதனால் எல்லாருமே ஃபுல் ட்ரெஸ்டு அப்படி வந்தாங்க. அதில் உள்ளே போய் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குதுங்களா! அந்த வேட்டிக்கனை பார்க்குறதே கண்கொள்ளா காட்சி. அன்றைக்கி போப் ஊரில் இல்லை, வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது எல்லாமே அலவுடு விசிட்டர்ஸ் டைம்னு இருக்குது பாருங்கள். இந்த இதிலெல்லாம் வந்து போப் நடந்திருப்பார். அந்த பாதையிலே நம்மளும் நடக்கிறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். இங்கெல்லாம் சைட்லலாம் நின்றுட்டுருப்பாங்க. போப் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்ப்பார். நீங்கள் டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போனோங்கிறது ஒரு பெரிய குடுப்பினையாக இருந்துச்சு. இதை பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் சர்ச்சு, மெயின்ஸ் சர்ச்சு. அங்கே வந்து எல்லாமே வந்து விளக்கு எல்லாமே பர்மனெண்ட்டாக கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம். அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான் ப்ரேயும் பண்ணினேன். அங்கே எல்லோரும் ப்ரே பண்ணாங்க, நானும் ப்ரே பண்ணினேன். அப்புறமே நானும் சிலுவையும் போட்டேன். ஏன்னா நான் வந்து முதலையே வந்து போகணும்னு நினச்ச இடம் இது வேட்டிக்கன். ரோம் போனால் வேட்டிக்கன் போகாமல் வர முடியாது. பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்குது. லைட்டெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒருத்தர் பாதிரியார் இருக்கிறாரு. அங்கே பாருங்கள், அது என்ன அழகு பாருங்கள். அதனோட இதுவே வந்து அழகுன்னா அழகு. உள்ளே எல்லாம் அவ்வளோ வேலையை இதான் சொன்னேன், இந்த இடத்துலலாம் போப் நடந்திருப்பார், நம்ம அந்த இடத்துலலாம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கிறது இப்போ இங்கே தான் இருக்கும். இந்த டைல்ஸ் எல்லாம் ரோம் டைல்ஸ் எல்லாம் இட்டாலி டைல்ஸ் தானே. இட்டாலி வந்து டைல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா. என்ன அழகாக இருக்குது பாருங்கள், டைல்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட். இதில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் போட்டது எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டாச்சூஸு எல்லாமே வந்து பழைய போப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் இருந்தது கன்னிகாஸ்திரிங்க, அவங்க ஃபோட்டோஸு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்கள், ஒரு கோயில் மாதிரி உள்ளுக்குள்ளே கூட போகலாம், ஆனால் அலௌடு இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே வந்து பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே கேண்டில் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு ரொம்ப பயபக்தியாக ஒரு ப்ரேயரும் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போனோம். அது வந்து ஒரு பெரிய இது. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கும் நம்ம டிக்கெட் வாங்கியிருந்தால் தான் போக முடியும். பாருங்கள், நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாமே டிக்கெட்லாம் வாங்கியிருந்ததுனால அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போக சொன்னார் கைடு எல்லோரையும். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு தான் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் அந்த பழைய போப்புங்கள்லாம் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட கல்லறைகளெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். அது நடுவில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸில் அது இருக்குது. அந்த இடத்துல வந்து நின்று தான் பார்ப்பாரோ என்னமோ தெரில, அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேட்டிக்கன் பார்க்குறதே ஒரு குடிப்பினை. அதை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை பார்த்துட்டோம். அதுதான் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரோமன் கத்தோலிக் சர்ச் இது, த பெஸ்ட்டு ரோமன் கத்தோலிக் சர்ச்சு. இதில் வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு, ஒரு கண்ட்ரின்னே சொல்லலாம். இது தனியாக வேட்டிக்கன் சிட்டிங்கிறது ஒரு கண்ட்ரி. அதுக்கு வந்து எத்தனையோ வந்து 850 சிட்டிசன்ஸோ என்னமோ தான் இருக்கிறாங்களாம் இந்த சிட்டிக்கு. சும்மா சின்ன சிட்டி, அது வந்து கண்ட்ரி தனியாக ஆட்சி பண்ணுது வேட்டிக்கன் சிட்டிங்கிறது அப்படின்னு எங்கள் கைட் சொன்னார். இது பாருங்கள், இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிற நடந்து அங்கே அது போகிறதே வந்து ஒரு மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு போனோம்னா அங்கங்கே வந்துட்டு எல்லாரோட கல்லறைகள் தான். பழைய போப்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இறந்தவுடனே அவங்க கல்லறைகளை அங்கே வரிசையாக வச்சுருக்குறாங்க. அதை ஒன்றா அப்படியே பாருங்கள், கல்லறை அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. சிலர் வந்து அதில் வந்து அவங்களோட மெயின் இதையும் கார்விங் பண்ணியும் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். நிறைய கல்லறைகள் இருந்துச்சு. அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றியும் இத்தனை போப் இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த போப்புங்களோட இது, அதில் மெயின் போப்போட இது பாருங்கள். சிலது வந்து அப்படியே அந்த மேலே சிலையும் கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அங்கே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடமெல்லாம். அதை வந்து எல்லாருமே பார்க்க முடியாது, அது டிக்கெட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதெல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து பேரிகார்ட் போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கேயும் கேண்டில் எல்லாம் பர்மனெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. அவங்கவுங்க பேரும் அதில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. யார் இறந்தது, அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்து முடி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் போட்டு வச்சுருக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி வரணும். அங்கே ஃபேனும் போயிட்டே இருக்குது. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் இல்லைங்களா, ரொம்ப ஷெல்ட்ரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃபேனு, லைட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. திருப்பி நாங்கள் மேலே ஏறி அதை வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு அந்த இதில் வந்து நடந்து போயிட்டு அந்த இதில் போயிட்டு அங்கே மேலே மறுபடியும் ஒரு இடத்துல இந்த மாதிரி கார்விங் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம். வெளியே வந்து உக்காந்துட்டு எங்கள் கைட் சொன்னார், இதில் இருக்கிற 3வது ஜன்னலில் இருந்து தான் போப் வந்து வெளியே வந்து கிறிஸ்மஸ் அப்போயே எல்லோரையும் க்ரீட் பண்ணுவார்னு. இது பெல்லு, ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெல்லு. நாங்கள் போனப்போ அங்கே பெல் அடித்தது. இதெல்லாம் வந்து அந்த போப்புங்களோட சிலைகளை வந்து சுற்றியும் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே வேட்டிக்கன் நினச்சிக்கலாம். இங்கே ஒருத்தர் பயங்கரமாக பைபிள் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். இதில் வந்து எல்லாமே பழைய காலத்து கட்டடங்களும் தான். எதுவுமே வந்து புதுசாக ஒன்று கூட கட்டவே இல்லைங்களாம். அதுதான் இதனோட இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே அப்போது இருந்தது தானா. அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்போ கட்டியிருக்காங்கன்னா இந்த இது தான் வார் மெமோரியல்னு சொல்லிட்டு. அதான் அகதிகள் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா வேட்டிகனுக்கு, அவங்களோட இது அது ஒன்று தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். தேங்க்யூ.